வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த எக்ஸாம்ஸ்க்குரிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் கீ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு தேர்வில் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒரு மாணவர் 4 மதிப்பெண்கள் பெறுகிறார் மற்றும் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1 மதிப்பெண் இழக்கிறார். அவர் மொத்தம் 60 கேள்விகளையும் முயற்சி செய்து 130 மதிப்பெண்கள் பெற்றால் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்தார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சரியான பதில்களின் எண்ணிக்கை. ஸோ அது தெரியாததுனால நம்ம சரியான பதில்களின் எண்ணிக்கை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தவறான பதிலும் அழிச்சிருப்பார். ஸோ ஏன்னா மொத்தம் அவளுக்கு 130 மதிப்பெண்கள் தான் வந்திருக்கு. ஸோ தவறான பதில்களோட எண்ணிக்கையை நம்ம ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ சரியான பதில்களையும் தவறான பதில்களையும் ரெண்டு வினாக்களையுமே கூட்டினா டோட்டல் வினாக்கள், மொத்த வினாக்களோட மதிப்பு கிடைக்கும். அப்போ எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 கேள்விகள். அப்போ எக்ஸையும் ஒய்யை கூட்டினா நம்மளுக்கு 60ன்னு கிடைக்கும். அது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சரியான விடைக்கு 4 மதிப்பெண்களும் தவறான விடைக்கு ஒரு மார்க்கும் கொடுக்குறாங்க. அப்போ 4x - y = மொத்தம் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காருன்னா 130. ஸோ 130 இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 1 and 2 ரெண்டுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இது ரெண்டும் வேறு சைனில் இருக்கனால ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். +y and -y. 4xையும் எக்ஸையும் ஆட் பண்ணால் 5x = 60ஐயும் 130 ஆட் பண்ணால் 190. அப்போ x = 190 / 5. 5 இங்கே வந்துடும் வகுத்தலில். ஸோ 4 5, 3 5 15, மிச்சம் 4 40, என்ன 40. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 37. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 38 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் நம்ம எதை எடுத்தோம், சரியான பதில்களின் எண்ணிக்கை தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். கொஸ்டின்னும் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்தார் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் எக்ஸ் = 8னா சரியான பதில்களோ கொடுத்த கேள்விகளோட எண்ணிக்கையுமே 38 தான். ஓகேங்களா? அப்போ தவறான பதில்கள் இது கேட்கல, நம்ம சும்மா எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் எழுதியிருக்கேன். தவறான பதில்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் 60 கொஸ்டின், அதில் 38 சரியாக விடை கொடுத்துருக்காருன்னா மீதி இருக்க 22 அவர் தவறான பதில் கொடுத்தது. ஓகேங்களா? அப்போ விடை x = 38. ஸோ அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்தார் அப்படின்னா 38. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 இணை பகா எண்களின் பெருக்கல் பலன் 117 எனில் அவற்றின் மீச்சிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீச்சிமா மீன்ஸ் எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இணை பகா எண்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகா எண்கள் ஏதாவது 2 செலக்ட் பண்ணிக்கணும். அந்த 2ஓட HCF மேக்ஸிமம் எந்த 2 பகா எண்கள் எடுத்தாலுமே அதோட HCF 1 தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ HCF 1 வந்துச்சுன்னா அதை தான் நம்ம பகா எண்கள், அதாவது இணை பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2 இணை பகா எண்களோட HCFோட மதிப்பு கண்டிப்பாக 1 தான் இருக்கும். அதே மாதிரி 2 இணை பகா எண்களோட எல்சிஎம்மோட மதிப்பு அவற்றின் பெருக்கல் பலனாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 இணை பகா எண்களோட HCF 1 தான் இருக்கும். 2 இணை பகா எண்களோட எல்சிஎம் அவற்றோட பெருக்கல் பலனாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 இணை பகா எண்களின் பெருக்கல் பலன் 117ன்னு கொடுத்துருக்காங்க. 2 இணை பகா எண்களின் பெருக்கல் பலன் 117. அப்போ அதோட எல்சிஎம் என்ன தான் இருக்கும், 117 தான் இருக்கும். ஏன்னா 2 இணை பகா எண்களோட எல்சிஎம்மோட மதிப்பு அவற்றின் பெருக்கு தொகைக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதோட எல்சிஎம்மும் நம்மளுக்கு என்ன தான் வரும், 117 தான் வரும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 117, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ 117. எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். நான் சிம்பிள் நம்பர் எடுத்திருக்கேன், 2 மற்றும் 3. இதுவுமே 2 இணை பகா எண்கள் தான். இதோடைய HCF 1, இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2 × 3 6 தான் வருது. ஸோ அதே மாதிரி நான் எந்த 2 இணை பகா எண்கள் எடுத்தாலும் அதோடைய பெருக்கல் பலன் தான் அதோடைய எல்சிஎம்மாக வரும். இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 117. 117 பெருக்கல் பலன் கொண்ட
பகா எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 9. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 13 9ஐயும் 13க்கும் 9க்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் அதே 117 தான் கிடைக்கும். அதோடைய HCF 1 தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 117. அதாவது 117 பெருக்கல் பலன் கொண்ட 2 இணை பகா எண்களோட எல்சிஎம் வந்து 117 தான். ஸோ ஆப்ஷன் ஏ 117. நெக்ஸ்ட்டு இன்று திங்கட்கிழமை என்றால் 777வது நாள் என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்று திங்கட்கிழமைன்னு வச்சுக்கோங்க. இன்னையிலேருந்து 6 நாட்களை கூட்டுனீங்கன்னா நம்மளுக்கு ஞாயிறு கிடைக்கும். அப்போ 6 நாட்களுக்கு அடுத்து 7வது நாள் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா திங்கள் கிடைக்கும். அப்போ 7வது நாள் திங்கட்கிழமைனா 777ன்றது 7ஆல் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் தான். அப்போ 777வது டேவும் மண்டேவாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸும் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு டே வந்து திங்கட்கிழமை, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 777வது நாள். ஒரு வாரத்தோட நாட்கள் வந்து மொத்தம் 7. அப்போ இந்த 777 7ஆல் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து மீதி வரலை அப்படின்னா, அதாவது மீதி வரவில்லை எனில், ஓகேங்களா, நம்மளுக்கு மீதி கிடைக்கல அப்படின்னா அந்த 777வது நாளும் சேம் டேவாக தான் இருக்கும். அதாவது எந்த டே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட் டேன்னு அதே தான் 777வது டேவாகவும் இருக்கும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து திங்கட்கிழமை. நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு மண்டேவை எடுத்துக்கோங்க, இந்த மந்தில் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் 777வது நாளை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நவம்பர் கிட்ட தான். இப்போ இன்றைக்கி திங்கட்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2027 நவம்பரில் வரும் உங்களுக்கு இந்த திங்கட்கிழமை. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 777 டேஸ் வரும். ஸோ திங்கட்கிழமை தான் உங்களுக்குரிய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்ஸ் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். 7ஆல் டிவைட் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு வேளை மீதி வந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு திங்கட்கிழமை இப்போ மீதி 2 வருதுன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு செவ்வாய் புதன் 2வது நாள் புதன்கிழமையாக வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் திங்கட்கிழமை. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். 6 வினாடிகள் மற்றும் 8 வினாடிகள் இடைவெளியில் 2 மணிகள் ஒலிக்கின்றன. எத்தனை வினாடிகளுக்கு பிறகு அவை மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது ரெண்டுக்குமே எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 6 வினாடிகள் கேப்லேயும் 8 வினாடிகள் கேப்லேயும் 2 மணி அடிக்குது. எத்தனை வினாடிகளுக்கு பிறகு ரெண்டும் சேமாக அடிக்கும், ஒரு சேமாக வந்து சவுண்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் 2 மணி எடுத்துக்கிறேன். மணி 1 வந்து 6 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவையும், மணி 2 வந்து 8 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவையும் சவுண்ட் கொடுக்குது. ஸோ 6 மற்றும் 8ஓட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 6,8 ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 2 6 4 2 8. அப்போ 6 மற்றும் 8ஓட எல்சிஎம் பார்த்திங்கன்னா இந்த 2 இந்த 3 இந்த 4 3 நம்பரை எடுத்துக்கணும். ஸோ 3 2 6 6 நாங்க 24. ஓகேங்களா, அப்போ 6 மற்றும் 8ஓட எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 24. அப்போ 2 மணிகளும் 24 வினாடிகளுக்கு பிறகு மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும். அப்போ ஆன்சர் வந்து 24 செகண்ட்ஸ்க்கு ஒன் டைம் என்ன பண்ணுவோம், ரெண்டுமே சேமாக ஒலிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 24 வினாடிகள். அடுத்த கொஸ்டின். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார்கள். பி மட்டும் தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார் எனில் ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து 15 டேஸில் முடிக்கிறாங்க. பி மட்டும்னா 20 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ ஏவும் பியும் ஏ மட்டும் எத்தனை டேஸில் முடிக்கிறாங்கன்றதா கொஸ்டின். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யும் வேலையின் அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1/a + b = 1/15. அதே மாதிரி பி ஒரு நாளில் செய்கிற வேலை 1/b = 1/20. அதே மாதிரி இப்போது இந்த 2 பேர் சேர்ந்து ஒரு நாளில் செய்கிற வேலையோட அளவுலேருந்து பி மட்டும் ஒரு நாளில் செய்கிற வேலையை கழிச்சோன்னா ஏவோட ஒரு நாள் வேலையின் அளவு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ 1/a + bலேருந்து -1/b கழிக்கணும். அதாவது 1/15லேருந்து 1/20 கழிக்கணும். அப்போ எப்பயும் போல் நம்ம கிராஸ் மல்டிப்ளை, ஓகேங்களா, குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இப்போ 1 × 20 20, 1 × 15 15. கீழே வந்து ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். 20 × 15. 20லேருந்து 15 கழிச்சோன்னா 5, 20யும் 15 அப்படியே போட்டுக்கிறேன். 1 5 5, 3 5 15, 20 × 3 60. ஓகேங்களா, 20 × 3 60. ஸோ
20 × 3 60. அப்போ ஒரு ஏ வந்து ஒரு நாளில் செய்கிற வேலையின் அளவு 1/60. அப்போ அவங்க வேலையை முடிக்கக்கூடிய ஏ மட்டும் தனியாக வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் வேலையை முடிப்பார்? அதை அப்படியே வந்து தலைகீழாக போட்டுருணும். A = 60. ஏ மட்டும் வேலையை முடிக்கும் நாட்கள் 60 டேஸ், 60 டேஸ் தான் ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 60 என்பது சரியான விடை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் வந்து பண்ணணும். ஓகே, நம்ம வந்து அந்த கொஸ்டினில் இருந்தால் 5 கொஸ்டின்ஸ்க்கு ஓகேங்களா ஆன்சர் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம் ப்ரீஃபாக. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு 5 மேக்ஸ் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இந்த எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.